Krishna Krishna Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna. Thank you, Prabhu. Hare Krishna, Prabhu. Hare Krishna. Okay. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Srimad Bhagavatam, 3ஆம் ஸ்கந்தம், 24ஆம் அத்தியாயம், 8-9 ஸ்லோகம். 2 ஸ்லோகம் ஒன்னா படிச்சிருந்தேன், மொழிபெயர்த்து படிச்சிருங்க. पेटु सुमनसो दिव्यः केचरैर् अपवर्जितः प्रसेदुश्च दिशा सर्वा अंबांसि च मनांसि च. 9 तत् कर्तमाश्रम पदं सरस्वत्या परिश्रितं स्वयंभुव सखां ऋषिभिर् मरीचि आदिभिर् अभ्ययात्. ट्रांसलेशन पर्पल படிங்க. ஹரே கிருஷ்ணா. தனோத்பனாம்ஸ் நான் படிக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. பதம் 8 மொழிபெயர்ப்பு. பகவான் பிறந்தபோது வானில் சுதந்திரமாக பறந்து கொண்டிருந்த தேவர்கள் மலர்களை சொரிந்தனர். எல்லா திசைகளும் நீரும் எல்லாருடைய மனங்களும் மிகவும் திருப்தி அடைந்தன. பொருளுரை: வான்மேல் எந்த தடையும் இன்றி பயணம் செய்யக்கூடிய வாழும் பொருட்கள் இருந்தன என்று இங்கு அறியப்படுகிறது. நாம் வான்வெளியில் பயணம் செய்ய முடியும் என்றாலும் பலவித தடைகளால் நாம் தடுக்கப்படுகிறோம். ஆனால் அவர்கள் தடுக்கப்பட மாட்டார்கள். ஸ்ரீமத் பாகவதத்தின் பாடல்களில் இருந்து நாம் கற்பது என்னவென்றால், சித்த யோகம் எனப்படும் கோளில் வாழ்பவர்கள் வான்வெளியில் எந்த தடையுமின்றி ஒரு கோளிலிருந்து மற்றொன்றிற்கு பயணம் செய்ய முடியும். கர்த்தமரின் மகன் கபில பகவான் தோன்றிய போது அவர்கள் பூமியின் மீது பூமாரி பொழிந்தார்கள். ஹரே கிருஷ்ணா. அடுத்ததும் படிக்கிறோம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. பதம் 9 மொழிபெயர்ப்பு. பிரம்மா முதலில் தோன்றிய உயிர் பொருள். மரிஷி முனிவருடனும் பிற முனிவருடனும் சரஸ்வதி நதியால் சூழப்பட்ட கர்தமரின் துறவு மாடத்திற்கு அவர் சென்றார். பொருளுரை: பிரம்மா சுயம்பு என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அவர் மண்ணுலகத்தில் எந்த தந்தைக்கும் தாய்க்கும் பிறக்கவில்லை. அவரே முதல் உயிரினம். அவர் பரமபுருஷ பகவானாகிய கற்போதகசாயி விஷ்ணுவின் உந்தி தன் தாமரையிலிருந்து பிறந்தவர். அதனால் அவர் சுயம்பு அல்லது தானாக தோன்றியவர் எனப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. நன்றி பிரபு. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கய சக்ஷரமிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपगदामह्यं तदादि सुपदादिगं नमो विष्णुपादाय कृष्ण प्रस्तावोदले श्रीमते जयप्रताप स्वामिनिधि नामिने नमाचार्य पादाय नितायकप्रदायिने गौरगदा दामोदाय नगर ग्रामधारणे नमो विष्णुपादाय कृष्ण प्रस्तावोदले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य यदे सदारणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. हरे कृष्णा. அப்போ இந்த அத்தியாயம் வந்துட்டு கபில முனியோட அவதாரம் பேசப்பட்டிருக்கு. ஓகே, அவர் அவதாரம் பண்ணப்ப என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை இங்க வந்து எழுதுறாரு. சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, பிரபுபாத பரப்பர் எழுதுறாரு. ஓகே, இப்ப பாருங்க 8வது ஸ்லோகத்துல கர்தம முனி அவர் வீட்டுல வந்து அவர் ஆசிரமத்துல வந்து கபிலமுனி அவர் அவதாரம் பண்ண உடனே தேவர்கள்லாம் வந்து புஷ்பம் பூ மாறி பொழிகிறாங்க. நீங்க வந்து பாகவத்துல எந்த இடத்துல படிச்சாலும் சரி, எந்த அவதாரம் நடந்தாலும் சரி, அவங்க வந்து இந்த பூ மாறி எல்லாம் பொழிவாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மிக சிறந்த பக்தர்கள் இந்த பூமியில வரும்போதும் அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகேயா? யாருக்கா உதாரணம் சொல்ல முடியுமா?
பெரிய பக்தர்கள் இல்லைன்னா ஏதாவது ரொம்ப ஆன்மீகமா ஒரு பெரிய ஒரு சபதம் ஏதாவது எடுக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இவர் தேவர்கள் வந்து பூ மாறி பொழிவாங்க. பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாகவத்திலயோ இல்ல ஏதாவது புராணங்கள்லயோ? பிரபு யாராவது? பீஷ்மர் ஆ, எடுத்தப்ப பீஷ்மர் எடுத்தப்ப. சரி, இப்ப ஒரு ஆளு பக்தியில சொல்லுங்க பிரபு. எதை கொஸ்டின் தெரியலைங்க பிரபு, கம்யூனிகேஷன் எனக்கு நல்லா கிடைக்கல. அப்படியா? இல்ல, ஏதாவது பக்தர்கள் வந்து ஆன்மீகமான சபதங்கள் பண்ணும்போது அப்பவும் தேவர்கள் வந்து புஷ்பம் அவங்க தலையில போட்டு அனுகிரகம் பண்றாங்க. ஓகே, அதுக்கு உதாரணம் பீஷ்மர். அவர் வந்து தேவவர்தன் துருவனுக்கு கூட அப்படி பண்ணாங்களா பிரபு? துருவ மகாராஜ் நிறைய பிரகலாத் பேருக்கு மகாராஜுக்கு அப்படி பண்ணாங்க. நமக்குதான் ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நமக்கு பண்ணுவாங்க பிரபு. கண்டிப்பா. சரி, பண்ணிடுங்க. நம்ம தீட்சை எடுக்கும்போது பண்ணுவாங்க பாருங்க. எல்லாரும் அனுகிரகம் பண்ணுவாங்க. நிறைய விஷயம் ஆக்சுவலி நம்ம இதுல நடக்குது. தேவர்கள் வேற வைஷ்ணவர்கள் பண்றாங்க. ஓகே, சரி. இப்ப இது ஏன் நான் இந்த விஷயம் சொன்னேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு பூமியில நல்ல ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தேவர்கள் வந்து அனுகிரகம் பண்றாங்க. ஓகே, ஆனா அதே சமயம் வேற ஏதாவது கெடுதல், ஏதாவது ஒரு ஒரு கெட்ட ஆள்கள் இந்த பூமியில பிறக்கிறாங்கன்னா ஸ்ரீமத் பாகவத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த இடத்துல சுனாமியோ இது பூகம்பமும் இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இப்ப பாருங்க, பகவானோட அவதாரம் வரும்போதும் இந்த பூமியில எல்லாருமே சந்தோஷமா ஆனந்தமா இருக்காங்களாம். அதாவது மகாபாரதத்துல ஒரு கதை என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப, அதாவது சாரி, நான் அதுக்கு முன்னாடியே சொல்றேன். கிருஷ்ணரோட மறைவு, கிருஷ்ணர் இந்த பூமியில வந்து லீலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் திரும்ப அந்த அவரோட சுதாமத்துக்கு போனதுக்கு விஷயம் கேட்டோடனே பாண்டவர்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இதாயிட்டாங்க. அப்ப யுதிஷ்ட மகாராஜ் யார்கிட்டையுமே எதுவுமே பேசாம அவரு அந்த அரண்மனை விட்டு வெளில போறாரு. ஓகே, இந்த கதை யாருக்கா தெரியுமா? அப்ப என்ன நடந்துச்சு வரிசையா? சகுனங்கள் நிறைய தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் பிரபு யுதிஷ்ட மகாராஜ் அர்ஜுனர்கிட்ட. ஓகே, இல்ல அது திரும்ப வரும்போது அந்த அந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறமா யுதிஷ்ட மகாராஜ் வீட்டை விட்டு இறங்கி அவர் போயிட்டாரு. என்ன, அவர் போறாரு, அவர் பின்னாடியே பாத்தீங்கன்னா பீமன் போறாரு, அவர் பின்னாடி பாத்தீங்கன்னா அர்ஜுனன் போறாரு, அர்ஜுனனுடைய நகுலன் சகாதேவன், அவங்க பின்னாடி திரௌபதி போறாங்க. ஓகே, யாருக்குமே தெரியாது எங்க போறாரு யுதிஷ்ட மகாராஜ் கிட்ட தெரியாது. அவர் பாட்டு அன்னைக்கு அரண்மனை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நடந்துகிட்டே இருக்காரு, உட்கார கூட இல்ல, தண்ணி குடிக்கல, எதுவுமே பண்ண, நடந்துகிட்டே இருக்காரு. அப்படியே போகும்போது ஹிமாலயஸ் வந்துட்டாரு. ஹிமாலயஸ் மேல ஏறி அவர் நடந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து திரௌபதி மாதா ஃபர்ஸ்ட் அந்த இதுல இருந்து கால் சறுக்கி கீழே விழுகுறாங்க. அப்ப பீமன் கேக்குறாரு, இவங்க ஏன் ஃபால் டவுன் ஆனாங்க? யார் ஃபால் டவுன் ஆனா? திரௌபதி மாதா. திரௌபதி ஏன் ஃபால் டவுன் ஆனாங்க? ஏன் ஃபால் டவுன் ஆனாங்க? அர்ஜுனன் மேல மட்டும் அன்பு நிறைய வச்சிருப்பாங்க, மத்தவங்க 4 பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தாங்க. அர்ஜுனன் மேல மட்டும் இல்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தாங்க. ஓகே, சரி, அதனால ஃபால் டவுன் ஆயிட்டாங்க. சரி, அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டே இருக்காங்க. அடுத்து யார் ஃபால் டவுன் ஆனா? சகாதேவன். சகாதேவன். ஏன், என்ன ரீசன்? ஏன்னா அவர் கொஞ்சம் அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் கர்வம் இருந்தது அப்படின்னு சொல்லி. சரி, அடுத்து யார் ஃபால் டவுன் ஆனா? நகுலன். நகுலர். ஏன் ஃபால் டவுன் ஆகுது? அவர் வந்து ஜோதிஷம் தெரியும், அது தெரியும். அடுத்து யார் போய் போறாங்க? அர்ஜுனன் ஃபால் டவுன் ஆனாரு. அர்ஜுனன் கேட்கறேன், ஏன் அர்ஜுனன் ஃபால் டவுன் ஆனாரு? ஏன் ஃபால் டவுன் ஆனாரு? அர்ஜுன் வந்து நான் வந்து ஒரு பெரிய வீரன் அப்படின்னு ஒரு இது பெரிய வில்லாளி அப்படின்ட்டு சின்னதா எங்கேயோ தெரிஞ்சதுனால ஃபால் டவுன் ஆனாரு. அப்படியே நடந்து போகும்போது பீமன் ஃபால் டவுன் ஆறாரு. ஓகே, பீமன் அப்படியே ஒரு மரத்தோட கொம்பை பிடிச்சிட்டு நான் ஏன் ஃபால் டவுன் ஆனேன்னு கேட்கிறாரு. ஓகே, என்ன சொன்னாரு? கதாயுகத்துல நாம தான் பெரிய இருப்பாரு பிரபு. இல்ல, அதிகமா சாப்பிடுறதுனால பிரபு. சாப்பிடுறதுனால இல்ல, அடுத்தவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு பாக்குறதே இல்ல, கிடைச்சா சாப்பிட வேண்டியது. அடுத்தவங்களுக்கு எல்லாம் இருக்கா, நம்ம டிபெண்டன்ட்க்கு எல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்காம அவர் சாப்பிட்டதுனால அவர் வந்து ஃபால் டவுன் ஆகுது. ஓகேயா? சரி,
இப்ப லாஸ்டா யார் இருக்கா? யுதிஷ்டிர மகாராஜ் மட்டும் இருக்காரு. அவர் வந்து போறாரு, நடக்கிறாரு. நீ பூமியில மேல டாப் பீக்கு வந்துட்டாரு, நீ நடக்க இடமே இல்லை, லாஸ்ட் வந்துட்டார். இந்த கதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எதுக்காக சொல்ல அப்படின்னா, இது வந்து ஒரு மனிதனோட பரிசுத்தம், பியூரிட்டி எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம வீடை விட்டு வெளில இறங்கணும்னா ஹிமாலயாஸ்ல அந்த டாப் பீக் வரைக்கும் போகணும். எவ்வளவு பேருக்கு வந்து நடக்காம, அதை உட்காராம, தண்ணி குடிக்காம, சாப்பிடாம, தூங்காம அப்படியே போகணும்? எவ்வளவு பேருக்கு முடியும்? முடியாது. இதுதான் பரிசுத்தத்தோட டெஸ்ட். பிரபு அதோட தர்ம தேவதை போனுச்சுன்னு சொன்னாங்களே பிரபு. ஒரு நாய் உருவத்துல நாய் உடைச்சினாங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒருத்தவங்களோட ஃபால் டவுன்லையும் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. எல்லாம் நல்ல பக்தர்கள், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். அப்படி யுதிஷ்டிர மகாராஜ் லாஸ்டா பயங்கர பியூர் ஆயிட்டாரு. அவரை தேவர்கள் வந்து கொண்டு போக வராங்க. அப்போ அவர் கேட்கிறாரு, என்னோட சகோதரர்கள்லாம் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, உங்க சகோதரர்கள் வந்து இதுக்கு போயிட்டாங்க, இங்க நரகத்துக்கு போயிருக்காங்க. நான் எங்க போவேன் அப்படிங்க, நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க. நீங்க மகாபாரதம் படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அங்க வந்து வைகுண்டம் சொல்ல மாட்டாங்க, சொர்க்கம் நரகம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அதனாலதான் மகாபாரதம் பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க சொர்க்கத்துக்கு தானே போனாங்கன்னு. இல்ல, மகாபாரதத்தோட அண்டர்ஸ்டாண்டிங் படி பார்த்தா சொர்க்கம், பாகவத்தோட அண்டர்ஸ்டாண்டிங் படி பார்த்தா வைகுண்ட லோகங்கள். ஓகே சரி. இப்ப இவர் கேட்கிறாரு, ஏன் என்னோட தம்பிகள்லாம் வந்து நரகத்துக்கு போறாங்க, அப்ப என்னை அங்க கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாரு. சரி அப்படின்ட்டு இந்த தேவர்கள் வந்து யுதிஷ்டிர மகாராஜா நரகத்துக்கு கூட்டிட்டாரு. இப்ப நரகத்துல வரும்போது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பாகவத்துல நம்ம படிப்போம், 5ஆம் ஸ்கந்தம் லாஸ்ட் அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா நரக லோகங்களோட நரகத்தோட வர்ணனைகள் 5th கேண்டத்துல லாஸ்ட் வரும். 27 28 கொடூரமான நரகங்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. பயங்கரமான பனிஷ்மெண்ட் அங்கெல்லாம். ஓகே, அப்ப 600க்கு மேற்பட்ட நரக லோகங்கள், அதுல 28 30 28 27 28 பயங்கர ரொம்ப கொடூரமான. ஓகே, அதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இவர் வந்து நரகத்துக்குள்ள உள்ள என்ட்ரு ஆகும்போது பாத்தீங்கன்னா, அந்த நரகத்துக்குள்ள இருக்கிற அத்தனை என்ன சொல்றது, அந்த அவங்களோட பாவத்தோட பலனை அனுபவிக்க வந்த அத்தனை பேருக்குமே சின்னதா ஒரு மனசுல ஒரு சந்தோஷம், என்னமோ ஒரு ரிலாக்ஸ். ஓகே, என்னன்னு அவங்களுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். ஓகே, கடைசியில பாத்தீங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் வந்திருக்கா? யுதிஷ்டிர மகாராஜ் வந்திருக்காரு. இது வந்து மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ராவணன் ஒரு தடவை நரகத்துக்கு போயிட்டு நிர்பந்தமா இந்த இந்த என்ன சொல்றது கைதிகள் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்றாரு. ஆனா அப்ப அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கல. ஏன்னா இது செயற்கையான முறையில அவங்க பண்றாங்க, அதனால சந்தோஷம் இல்லை. ஒரு தேவர்களையோ இல்லைன்னா ஒரு பக்தர் பரிசுத்த பக்தர்களையோ பார்க்கும்போதுதான் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஓகே, உங்களை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணா கூட உங்களுக்கு ரிலீஸ் இது சந்தோஷம் கிடைக்காது. அதுக்கு உதாரணம் தான் ராவணன். ஓகே, அதே மாதிரி நல்லா தெரியும், உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்களை போய் வைஷ்ணவர்களை போய் பார்க்கும்போது அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓ நீங்க வந்து கொஞ்ச நேரம் இருந்தது எனக்கு ரொம்ப ஆசுவாசமா இருக்கு அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த அந்த பரிசுத்தமான பக்தர்கள் நாமம் ஜெபிச்சுட்டு அங்க போகும்போது அதுக்கான பலன் வேற. ஓகே, இப்ப இங்க பிரபுபாத் தான் சொல்றாரு, பரிசுத்தமா இங்க வந்து பிறந்த குழந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா பகவானோட ஒரு அம்சம். அதனால தேவர்கள்லாம் வந்து பூ மாறி பொழிறாங்க. சரி, ஆனா எப்படி வந்தாங்கன்னா விமானங்கள்ல வந்தாங்கன்னா. நமக்கெல்லாம் வந்து ரொம்ப இந்த இப்பதான் நாங்க விமானம் கண்டுபிடிச்சோம், அந்த காலத்தே விமானம்லாம் இருந்திருக்கு, மிசைல்ஸ் இருந்திருக்கு, நிறைய இருக்கு. நமக்கு தான் அது வந்து என்னங்கிறது புரியல. ஓகே, வேற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம். சரி, இங்க பாத்தீங்கன்னா பிரபுபாத் எழுதுறாரு, இவங்கெல்லாம் வந்து பல இடத்துக்கு வந்து போறாங்க, ஆனா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அவங்க பாட்டு ஃப்ரீயா வராங்க போறாங்க. நமக்கு அப்படி இல்லை. ஒரு டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்னா அந்த ஃப்ளைட்ல வெயிட் பண்ணணும், உட்காந்துருக்கணும். இப்போ பைலட் சொல்றாரு, வெல்கம் வித்தின் ஃபியூ மினிட்ஸ் வி ஆர் கோயிங் டு டேக் ஆஃப். ஓகே, அப்படிதான். அவங்களுக்குலாம் அப்படி இல்லை, ரொம்ப எந்த இதுக்குமான தடை இல்லாம அவங்க போயிருக்காங்க. அந்த காலத்து டெக்னாலஜி அப்படி.
இந்த காலத்துல டெக்னாலஜியில ஒண்ணும் இல்லை. ஓகே, ஸோ அந்த காலத்துல ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்தது. சரி, ஓகே. நம்ம இதுல பாத்தீங்கன்னா 15 நாள் என்ன சொல்றது, வளர்பிறை தேய்பிறை, பிரதமா தித்தியா திருத்தியா அப்படின்லாம் சொல்லி போகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமி நவமி இந்த 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 தினங்கள்ல நம்ம ஒரு நல்ல விஷயத்த பண்ண மாட்டோம். யாராவது நல்ல விஷயம் பண்ணுவோமா? அஷ்டமி நவமியில பார்த்தா யாருமே பண்ண மாட்டோம். ஏன் பண்ண மாட்டோம்னா அது வந்து ரொம்ப மோசமான ஒரு நாள், ரொம்ப நல்லா இல்லாத ஒரு நாள். அப்ப அந்த 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 திதியை வந்து ரொம்ப புனிதப்படுத்துறதுக்காக அஷ்டமியில வந்து சாரி நவமி, அஷ்டமியில கிருஷ்ணர் பிறக்கிறாரு, நவமியில ராமர் பிறக்கிறார், அவதாரம் பண்றாரு. நீங்க பாகவதம் படிச்சீங்க அப்படின்னா கிருஷ்ணரோட அவதாரம் அஷ்டமியில நடந்துச்சுன்னு சொல்ல, கிருஷ்ணாஷ்டமி அப்படிம்பாங்க. இங்க வந்து கேரளா வந்தீங்கன்னா கிருஷ்ணாஷ்டமி. ஓகே, அஷ்டமி தினத்துல பிறந்தார். ஆனா பாகவதம் படிச்சீங்க அப்படின்னா கிருஷ்ணர் பிறந்தப்ப சந்திரன் பூர்ண பிரகாசத்தோட இருந்துச்சுப்பாங்க. அது எப்படி? பிறந்தது 8வது நாள், அப்ப பாதிதான் வந்திருக்கணும். ஒன்னா வளர்பிறை இல்ல தேய்பிறை என்னவா இருக்கட்டும், அப்புறம் எப்படி பூர்ண சந்திரனா இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க? இருக்கா பதில் சொல்ல முடியுமா? கிருஷ்ணர் பகவான் பிரபு. பட் இருந்தாலும் தித்தின்னு சொல்லும்போது சந்திரன் வந்து ஏன் பூர்ணமா பிரகாசம் அடைஞ்சாரு? பிரபு கிருஷ்ணரை பாக்குறதுக்காக ஆசைப்பட்டாரு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அஷ்டமில இருந்து பாத்துருக்கலாமே, அந்த பாதியில இருந்து பாத்துருக்கலாமே. இவர் பிறந்த அந்த ஒளி வந்து அது மேல சந்திரனா இதாச்சு. ஓகே, நிறைய கற்பனைகளா நிறைய பண்றீங்க. ஓகே, சரி. எல்லா பகவான் பிறக்கும் போதெல்லாம் இது மாதிரி ஒளிவட்டம் வருது அப்படின்னு சொல்லி வீசும் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு பிறந்த போது அதே மாதிரி வந்தது அப்படின்னு சொல்றாங்க பிரபு. எல்லா கிரகங்களும் தன்னை வந்து சரியான நிலையில் வைத்து கொண்டன பகவானோட அவதாரத்தப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பகவானோட அவதாரம், எஸ் மாஜி சொல்லுங்க. எல்லா கிரகங்களும் வந்து சரியான நிலையில பகவானோட அவதாரத்தப்ப இருந்ததுன்னு நம்ம வாமனதேவர் அவதாரத்தப்ப எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா? எல்லாத்துலயும் அப்படிதான். ஓகே, சரி. நீங்க யோசிச்சு பாருங்க, பகவானோட அவதாரம் நடக்கும்போது அந்த சந்திரனால, ஏன்னா அவர் குலத்துல வரா இல்லையா, கிருஷ்ணர் எந்த குலத்துல வராரு? சூரிய குலமா சந்திரகுலமா? எது வம்சம்? சந்திரகுலம். சந்திரகுலம். அதனால சந்திரனுக்கு சந்தோஷம், அவர் மறந்துட்டாரு நான் இன்னைக்கு அஷ்டமியில தான் இருக்கணும், போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. ஓகே, அப்ப பயங்கர சந்தோஷம். பகவானோட அவதாரம் அப்படிங்கிறது பயங்கர சந்தோஷம். நம்ம வீட்லயும் டெய்லி பகவான் அவதாரம் பண்றாரு நாமத்தோட ரூபத்துல. அப்ப நம்ம வீட்லயும் கிரகங்கள்லாம் கரெக்டா இருக்குமா இருக்காதா? இருக்கும் பிரபு, இருக்கணும் இல்லையா? அப்ப நான் பண்ற ஜபத்துக்கு ஏத்த மாதிரிதான் என்னோட கிரக நிலைகள் மாறப்போகுது. சரியா தப்பா? சரிங்க பிரபு, நம்மளோட நாம ஜபம் தான். நம்ம நாம ஜபம். கே நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ பகவானோட புனித நாமத்தை, திருநாமத்தை நம்ம ஜபம் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த உலகத்துல ஆளுகளுக்கு சந்தோஷம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஆண்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறது பணம் காசுலாம் தேவையே கிடையாது. நீங்க உட்காந்து கிருஷ்ணா கிருஷ்ணன் பாடினாலே போதும், உலகத்துல எல்லாருமே சந்தோஷமாயிடுவாங்க. ஓகே, சோ அப்படி பகவான் இந்த பூமியில அவதாரம் பண்ணி எதுக்காக அவதாரம் பண்றாரு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம பகவத்கீதை படிச்சிருக்கோம். ஏன் கிருஷ்ணன் அவதாரம் பண்றாரு? பக்தர்களை காப்பதற்காகவும் அசுரர்களை அழிப்பதற்காக. பரித்ராணாய சாதுனா. சரி, பக்தர்களை காப்பாத்துறதுக்குன்னா அவர் ஏதாவது தேவர்கள்ட்டே சொல்லாமே, இப்ப நீ போய் அவரை காப்பாத்திட்டு வந்து சொல்லாமே, ஏன் அவர் பர்சனல் ஆகணும்? இல்ல அசுரர்களை அழிக்கணும், அவர் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கு, எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு ஃபீஸ் ஒவ்வொன்னா பத்தாதா? ஏன் அவரே வந்து எல்லாத்தையும் பண்றாரு? பக்தர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக. பக்தர்களை சந்தோஷம் அங்க கூடி போய் சந்தோஷமா இருந்தா பத்தாதா? ஏன் இந்த பூமியில சந்தோஷம் கொடுக்கணும்? வாங்கப்பா எல்லாம் அங்க போலாம் அப்படின்ட்டு. அவரோட லீலைகளை காமிச்சு எல்லாரையும் ஈர்க்கிறதுக்காக பிரபு. பக்தர் அல்லாதவங்களையும் அவரோட லீலையில காமிச்சு ஈர்ப்பதற்காக. ஓகே, நல்ல விஷயம். அறியாமையில இருக்கிறவங்களையும், அறியாமையில இருக்காங்கல்ல பிரபு, அவங்களுக்கும் இதெல்லாம் சொல்றதுக்காக கூட இருக்கலாம். கரெக்ட், பிரச்சாரம் பண்றதுக்காக அவர் வராரு. ஓகே, வேற பிரபே, ஒரு அரசன் வந்து எப்படி வந்து தன்னுடைய
ஒரு குழந்தை ஆத்துல சமுத்திரத்துல விழுந்த போது அவரே எந்திரிச்சு அவரே வந்து காப்பாத்தினாரோ அதே அக்பரும் பீர்பால் கதை இல்லையா? அக்பர் பீர்பால் கதை நிகழ்ச்சி. அது என்னன்னு தெரியல. அந்த பகவான் வந்து தன்னுடைய பக்தர்களை நான் தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல ஓகே, பக்தர்கள் அல்லாதவங்களையும் கிருஷ்ணலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக இறங்கி வராரு. ஓகே, பக்தர்கள் அனைவரையும் சமமானவர் என்று நினைக்கக்கூடியவர். ஓகே. பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் பண்றது. சொல்லக்கூடிய ஸ்லோகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன் எதை செய்யறாரோ அதைத்தான் உலக மக்களும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால பகவான் வந்து ஒரு முன்னுதாரணமா வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கிறாங்க பிரபு. நிறைய விஷயங்கள் நீங்க சொன்ன ரைட், எல்லாமே சரிதான். ஆனா ஒரு விஷயம் பார்த்தோம், கிருஷ்ணருக்கும் நமக்கும் ஒரு ஒரு தனிமையான ஒரு தனி தொடர்பு இருக்கு. நமக்கு இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா எனக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர்களுக்கும், இங்க இந்த குருவில் பாத்தீங்கன்னா 45 பேர் இருக்கும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே கிருஷ்ணருக்கும் உங்களுக்கும் தனிமையா, அதாவது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன உறவு இருக்குங்கிறது. அந்த உறவு வேற யாராலையுமே அவருக்கு கிடைக்காது, வேற யார்கிட்ட எந்த ஜீவாத்மையும் அவருக்கு கிடைக்காது. அவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் ரிலேஷன் அவர் வச்சிருக்காரு. அப்படி இது வந்து உண்மையில நடந்த ஒரு கதை. அக்பரும் பீர்பாலும் இப்படி பேசிக்கிறாங்க. அப்ப பீர்பால் வந்து ஒரு பெரிய ராமரோட பக்தர். பீர்பால் சொல்றாரு அக்பர்கிட்ட, இங்க பாருங்க கடவுள் பத்தி அவர் இடையில டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ராஜா அப்படின்னா ராஜாக்கான அகங்காரம் அவர் இருக்கும். இப்ப ராஜா சொல்றாரு, அது ஏப்பா ஏன் ஒரு தடவையும் உன் கடவுள் இறங்கி வந்து அவதாரம் பண்ணி இந்த மாதிரி லீலையில யாரையா சொல்லி விட்டா பத்தாதா அப்படின்னாரு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஆன்சர் சொல்லிட்டு அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. யார் சாட்டிஸ்ஃபை ஆகல? அக்பர் சாட்டிஸ்ஃபை ஆகல. அக்பர் சொன்ன எனக்கு அதுல சாட்டிஸ்ஃபை இல்லப்பா, நீ என்னமோ சொல்ற அப்படின்ட்டாரு. சரி அப்படின்றது கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க வந்து ஒரு நாள் ஆத்தங்கரை ஒரு பெரிய ஏரி தடாகத்துல அப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்பரோட பையன் வந்து ஒரு போட்டுல வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு பார்த்தா அவர் பாக்குறாரு, அந்த அக்பரோட பையன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு. ஓகே, தண்ணிக்குள்ள விழுந்ததை பார்த்த உடனே அக்பர் என்ன பண்றாருன்னா உடனே அந்த தண்ணியில குதிச்சு ஓடி போய் அந்த பையனை காப்பாற்ற ட்ரை பண்றாரு. அந்த காப்பாத்தணும் தான் தெரியுது அது டம்மி பீஸ் அப்படின்னு தெரியுது. ஓகே, அப்ப வந்து திரும்ப வரும்போது ஆத்துல வரும்போது பீர்பால் கேட்கிறாரு, ஏன் ராஜாவே நீங்க குதிச்சீங்க? ஏதாவது சேவகன்ட்ட சொல்லி நீங்க என் பையனை காப்பாத்தணும்னு சொன்னா பத்தாதா அப்படின்னா, அது ஏன் பையன், அதனாலதான் நான் குதிச்சேன் அப்படின்னாரு. அதே மாதிரிதான் ராஜாவே கிருஷ்ணருக்கும் பக்தர்கள் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர் அவரோட பயிர்சுங்க அந்த ரிலேஷனை ஸ்ட்ராங் பண்றதுக்காக ஒரு தடவை பிறக்கிறார், அவதாரம் பண்றார், லீலைகள் பண்றார். ஓகே, பிளஸ் பகவானை பத்தி நம்ம வந்து அதாவது காமன் பப்ளிக் சொல்லி புரிய வைக்க ப்ரீச் பண்ணணும் அதுக்காக தான் கபில முனி இந்த பூமியில அவதாரம் பண்றார். கபிலோதோஷம் ரொம்ப அழகா இருக்கும். டீச்சர்ஸ் வந்து வா பயங்கர கிளாசிக் புக்கு. இந்த பகவான் வந்து பிரச்சாரம் பண்றாரு. அதாவது சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, நம்ம போய் பிரச்சாரம் பண்ணா பெருசா எஃபெக்ட் இருக்காது, பெரிய பெரிய பக்தர்கள் போனாதான் எஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி சில இடத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் நேரா வந்தாதான் எஃபெக்ட் இருக்கும். அதனாலதான் கிருஷ்ணர் ஒரு சின்ன 2 கதை நான் சொல்றேன், பாகவத்தில் உள்ளது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த கதை. நான் அதனால கதையில போல, நீங்க நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க. துருவ மகாராஜ் பகவானை பார்த்து தபஸ் பண்ணாரு. தபஸ் பண்ண உடனே பகவான் அவர் முன்னாடி பிரத்யக்ஷம் ஆறாரு. பிரத்யக்ஷமாயி அவருக்கு ஞானம் கொடுக்கிறாரு. எப்படி ஞானம் கொடுத்தாரு? சங்கு எடுத்து தலையில கொட்டினாரா? தலையில வந்து வச்சு ஆசீர்வாதம் பண்ணாரு பிரபு. சங்க வச்சு ஆசீர்வாதம் பண்ணாரா? குரு மகாராஜர் வந்து பகவான வந்து ப்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் கையற நிலையில இருக்கிறாரு. அதனால பண்ண விதமா பகவான் வந்து சங்க வச்சு ஆசீர்வாதம் பண்ணும்போது. ஓகே, எனக்கு அந்த கதை தெரியாது, நீங்க சொல்றீங்க. அப்படி ஆசீர்வாதம் பண்ண டிவோட்டி ஆயிட்டாரா? இல்ல, அவர் முதல்ல டிவோட்டி. அவரு வந்து பகவானை புகழ்ந்து பாடணும், அவரை பத்தி நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுவார். ஆனா பிரகலாத் மகாராஜால துருவ மகாராஜனால முடியாததுனால அதை தெரிஞ்சுக்கிட்ட பகவான் வந்து அந்த சங்கு எடுத்து அவர் தலை மேல வச்சு ஆசீர்வாதம் பண்ண உடனே பகவானை பத்தி நிறைய புகழ்ந்து பாடல்களும், அதுக்கப்புறம் நீங்க உலகத்துல அந்த மாதிரி இல்லாதவர் அப்படி எல்லாம் வந்து அவர் சொல்லுவார். சரி, ஓகே, இது ஒரு கதை. ஓகே, ஏதோ நீங்க சொல்றீங்க, நானும் கேட்டுக்கிறேன். அவர் தொட்டாரு, அவர்
தான் சொல்லி கொடுத்தாங்க பிரபு. இந்த மாதிரி கிளாஸ்ல தான் சொல்லி கொடுத்தாங்க பிரபு. எங்களுக்கு தெரியாது பிரபு. சரி, எனக்கு தெரியாது, நீங்க சொல்றீங்க. நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்கறேன், அப்ப நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். ஓகேயா? அப்புறம் மாத்தி மாத்தி பேசக்கூடாது. டிவோட்டிஸ் வந்து உண்மையதான் சொல்லணும். ஓகேயா? சரி. காளியன் வந்து யார பிரைஸ் பண்ணா? பகவானே தன்னோட பாதத்தை பாம்போட தலையில பதிச்சிட்டார் பிரபு. அதனால மிதிச்சாரா? மிதிச்சார் பிரபு. மிதிச்சதுலயே பதிஞ்சிட்டு பிரபு. ஒரு மிதியா 2 மிதியா? என்ன நீங்க தான் சொன்னீங்க துருவனை வந்து சங்கு வச்சு ஒரு அப்படி டச் பண்ண உடனே ஒரு பெரிய பக்தன் இருந்தீங்க. பகவானோட திருப்பாதம் காளியன் மேல படுது. அப்ப அவரையும் உடனே டிவோட்டியால? அவருக்கு அகங்காரம் அதிகமா இருந்தது பிரபு. இருந்தாலும் இவரு எலக்ட்ரிசிட்டியில போய் கை வைக்கிறோம், 220 வோல்ட்ல வச்சாரு. ஒரு பெரிய இந்த இண்டஸ்ட்ரி அதுல போய் கை வச்சோன்னா அடிக்குமா அடிக்காதா? பகவான் அவ்வளவு பரிசுத்தமானவர் இல்லையா? என்னாச்சு எல்லாம் சைலண்டா? நீங்க துருவ மகாராஜ் கதை கேட்டோன்னு எல்லாம் இருந்துச்சு. அவருக்கு அசுர மனப்பான்மை நிறைய இருந்தது. நிறைய இருந்துச்சு. போட்டு மிதி மிதிச்சுக்கு அப்புறமா தான் டிவோட்டி ஆக்கினார் இல்லையா? கிருஷ்ணர் வந்து மிதிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. ஆமா பிரபு. எனக்கு தோணுது நம்மலாம் பிரிச்சு பண்ண கிருஷ்ணர் அவதாரம் பண்ணி வருவார்னு நினைக்கிறேன். இவங்க நம்ம ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்ட்டு இல்லையா? தெரியல. யோசிச்சு பாருங்க. துருவனை வந்து ஜஸ்ட் டச் பண்ணாரு, துருவன் டிவோட்டி ஆயிட்டாரு. காளியனை போட்டு மித்தின்னு டான்ஸ் ஆடி ஃபர்ஸ்ட் காளியன் போய் அவரை சுத்தினாரு. அப்புறமா அது வேதனாலே வந்துட்டு ஒரு ரொம்ப நேரம் வந்துட்டு ஆட்டம் காமிச்சு கடைசி தலைமையில ஏறி டக்குன்னு மிதிக்கிறாரு. அப்பதான் ஒரு டிவோட்டி யாரு இஸ் கமிங் டு கான்சியஸ். யாரு? கிருஷ்ணர் அப்படின்ட்டு. நம்மள மாதிரிதான் கலியுக ப்ராடக்ட் இப்படிதான். பகவானே வந்து ஸ்வயம் வந்து மிதின்னு மிதிச்சாதான் நமக்கு எல்லாம் பக்தி வரும். ஓகே, சோ நான் இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து இப்ப வந்து சில நேரங்களை பாத்தீங்கன்னா நம்மலாம் டிவோட்டி ஆயிட்டோம் அப்படின்லாம் நினைச்சுக்கணும். நம்ம நிறைய நம்மலாம் காளியனை மாதிரி ரிப்பீட்டடா நம்ம பாகவதம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். தலைமையில கிருஷ்ணர் இடி இருந்த மாதிரி இருக்கணும். டங்குன்னு டெய்லி நான் தான் சொல்றேன், கிருஷ்ணா சொல்றாரு நான் தான்டா சொல்றேன், என்ன வர்ஷிப் பண்ண. நம்ம அப்பவும் காளியனை மாதிரி அப்போ அவரை கடிச்சு கொள்றதுக்கு ட்ரை பண்றோம். ரைட்? ஸோ நம்ம வந்து ரொம்ப பாகவதம் படிக்க நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, இந்த பாகவதமே கிருஷ்ணர் தான். நான் அந்த மூடுல படிக்கிறேன், நான் கிருஷ்ணர் தர்ஷனம் எடுக்கும்போது அந்த மாதிரி நான் இதுல வரேன், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்ப பாருங்க இந்த இதுல 9வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, பிரம்மா வந்து இவரை பார்க்க வராராம். யார? கர்தவமுனி ஆசிரமத்துல வந்து கபிலமுனியை பார்க்க வராங்க. பிரம்மாஜி நேரா வர்றாரு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தேவர்கள் சர்வசாதாரணமா அந்த பூமிக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா வரவே மாட்டேங்கிறாங்க. ஏன்? தேவையில்லை. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்க வந்தாலும் நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க போறது இல்லை. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மனதிற்கு ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த யமுனா சுத்திகரிப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு போனாங்க. அவங்க அந்த பக்கம் போனாங்க, இந்த பக்கம் திரும்ப பழையபடி குப்பையை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நம்ம கான்சியஸ். ஓகே, சரி கிளீன் பண்ணாங்களே கொஞ்ச நாள் ஆச்சு, நமக்கு அவங்க போயிட்டாங்கல்ல அவ்வளவுதான், திரும்ப போடு எல்லாம் போடு அப்படின்ட்டு இல்லையா? இதேதான் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பக்திங்கிற பேர்ல ஜபம் பண்ணி பாகவதம் கிளாஸ் கேட்டு நம்ம பரிசுத்தமான அடுத்த திரும்ப தூக்கி குப்பையை தூக்கி உள்ள போட்டு. ஓகே, ஸோ இதனாலதான் இந்த கலியுகத்துல வந்து தேவர்கள் வருதில்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒருத்தர் வந்து பக்தி விகாஸ் மகாராஜ் எனக்கு அவர் சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லை, போய் கேட்கிறாரு, பிரபுபா ஏன் பிரபுபா இந்த யுகத்துல நிறைய அசுரர்கள் இருக்காங்களே, ஏன் நரசிம்மூர்த்தி வர மாட்டேங்கிறாரு கேட்டாரு. சரியா தப்ப எவ்வளவு மிஸ்டேக்ஸ், எவ்வளவு பேரு காமம் குரோதம் இதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கு, ஏன் பிரபுபா நரசிம்மூர்த்தி வர மாட்டேங்கிறான்னு கேட்டார். பிரபுபாத் என்ன ஆன்சர் சொன்னாரு? சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, நரசிம்மமூர்த்தி அவதாரம் வந்தது பிரகலாத் மகாராஜ்காக,
அசுரர்களை கொள்றதுக்காக இல்லை. ஓகே, அதே மாதிரி தேவர்கள் இந்த பூமிக்கு வரணும்னா பக்தர்களை அனுகிரகம் பண்றதுக்காக. இங்கதான் பக்தர்களே இல்லையே, அப்புறம் இங்க வந்துட்டு என்ன பண்றது? ரொம்ப ரேரா தான். அதாவது பிரபுபாத் வந்து லண்டன்ல வந்து ஒரு கீர்த்தன் பண்ணாரு. இது வந்து யமுனா மாதாஜி அவங்க புக்ல எழுதியிருக்காங்க. ஓகே, இந்த லண்டன்ல கீர்த்தன் பண்ணும்போது பயங்கரமா பிரபுபாத் வந்து ஒரு அவரை மறந்து ஒரு பாட்டு பாடுறாரு, கீர்த்தனம் பாடுறாரு. அப்போ இவங்க பாக்குறாங்க, யார் பாக்குறாங்க? யமுனா மாதாஜி போய் அப்சர்வ் பண்றாங்க. ஏன்னா பிரபுபாத் எப்பவும் இல்லாம எக்ஸ்டாட்டிக் மூலம் பயங்கரமா ஒரு கீர்த்தன் பண்றாரு அப்படின்ட்டு. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பிரபுபாட்ட தனிமையில கேட்கறாங்க, பிரபுபாத் இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? நீங்க இன்னைக்கு பயங்கரமா கீர்த்தன் பண்ணீங்களே. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீ கவனிக்கலையா? நீ நாரதர் அவங்களாம் வியாசன் நாரதவங்களாம் வந்திருந்தாங்களே, நீ கவனிக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. யமுனா மாதாஜி எப்படி ஷாக் ஆயிடுச்சு. நாரதா வியாசா இவங்களாம் வந்தாங்களா நம்ம கீர்த்தனுக்குன்னு? எஸ், they came. ஓகே, அப்போ பிரபுபாத பாக்குறதுக்கு, பிரபுபாத அனுகிரகம் பண்றதுக்கு இவங்களாம் வராங்க, நிறைய பிளஸிங்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி பக்தி சித்தாந்த சரஸ்வதிங்கிறது ஒரு தடவை ஒரு பாகவத கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ல ஒரு 4-5 பிரம்மச்சாரி சாரோ கொஞ்சம் பேர் இருக்காங்க. பேக்ல எல்லாம் பாய் போட்டிருக்கு, யாருமே இல்லை. அப்போ ஒரு பிரம்மச்சாரி வந்துட்டு பார்த்தாரு, பேக்ல பாயிலே அது வேணா எடுத்து ஃப்ரெண்ட்ல போட்டு உட்காரலாம். எடுக்க போனப்ப பக்தி சித்தாந்த சரஸ்வதி சொன்னா அந்த பாயை தொடாத, அங்கே இருக்கட்டும் அப்படின்னு. இவர் கேட்டாரு, ஏன் அப்படின்னா, நான் அப்புறமா சொல்லி அங்கே இருக்கிற இருக்காது அப்படின்னாரு. எல்லாம் முடிச்சது அப்புறம் சிஷ்யர்கள் போய் கேட்கறாங்க, குருவே ஏன் எடுக்க வேணும்னு சொன்னீங்க அப்படின்னு. நீ கவனிக்கலையா? நாரதர்லாம் அந்த அவங்களாம் உட்காந்து கிளாஸ் கேட்டுட்டு இருந்தாங்களே, நீ கவனிக்கலையா அப்படின்னாரு. ஷாக் ஆயிடுச்சு. நாரதர் வந்து உட்காந்துருக்காங்க. எஸ், ராமாயணத்துக்குள்ள அனுகிரகமே என்னன்னு பாத்தீங்களா? எங்கெல்லாம் ராமாயணம் பேசப்படுதோ அங்கெல்லாம் ஹனுமான் வருவாராம். இப்ப நம்ம கோயிலே ராமாயணம் வரமாட்டாரு, கண்டிப்பா வருவாரு. சோ ஏன் சொல்லுவாங்க, நம்ம வந்து பரிசுத்தம் ஆனாதான் இந்த தேவர்கள் வர்றது போதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம தேவர்கள் தொடர்பு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ நான் உங்களை பார்க்க வந்துருக்கேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. விசிட்டிங் கார்டெல்லாம் கொடுத்து ஐ எம் இந்திரா, நான் சந்திரா, வருணா, வாயு, விசிட்டிங் கார்டு ஹாய் அப்படிலாம். அவங்கள பார்க்கணும்னா நமக்கு பரிசுத்தம் வேணும். நம்மளோட மனது பியூரா இருந்தாதான் அவங்கள நம்மளால பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. கிருஷ்ணர் அவதாரம் பண்ணப்பே நிறைய பேர் கிருஷ்ணர் பார்த்தாங்க, யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல. ஓகே, அதனால ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, நான் பக்தியில பரிசுத்தம் ஆகணும். ஓகே, அந்த பரிசுத்தம் இன்க்ரீஸ், அந்த பரிசுத்தம் இன்க்ரீஸ் ஆகணும் ரொம்ப கஷ்டம். நேற்றுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் கேட்டேன், சச்சிந்தா மகாராஜ் சொல்றாரு. அதாவது கேள்வி என்ன அவர்கிட்ட கேட்டாங்கன்னா, எப்படி இந்திரிய சுகத்துல இருந்து வெளில வருது? ஏன்னா இந்திரிய சுகம் வந்துருச்சுன்னா அவன் பியூரிட்டி இல்லைன்னு அர்த்தம். எப்படி இந்திரிய சுகத்துல இருந்து வெளில வருதுன்னு கேட்டாங்க. உடனே அவர் என்ன சொன்னார்னா, ரொம்ப ஈஸி. அவர் சொன்னா ஈஸி இல்லை, கஷ்டம்தான். பட் நம்ம பாகவதம் படிச்சு பாகவத்தை பத்தி ஒரு சர்ச்சை நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே, கதேந்தமாம் நித்தியம் துஷந்திச்சா ரமந்திச்சா, என்னோட பக்தர்கள் எப்பவுமே என்ன பத்தி பேசி சந்தோஷம் அடைவார்கள் அப்படின்றது. நான் இது படிச்சேன் பாகவத்துல, நான் இது படிச்சேன், இந்த லட்சம் எப்படி சொன்னாங்க, அப்படி சொல்றதுதான் பக்தி. அப்படி சந்தோஷப்படணும். அப்ப இவங்க வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, கிருஷ்ணரை பத்தி ஆரம்பிக்கிறோம், ஆனா பக்தர்கள் சேர்ந்து ஹரி போல் ஹரே கிருஷ்ணன் ஆரம்பிக்கிறோம், ஆனா அப்புறம் போக போக உள்ள எங்கேயோ போயிடுறோம், கிராமிய கதையில போயிடும். அப்ப பரிசுத்தம் இல்லாததுனால ரொம்ப நேரம் என்னால கிருஷ்ணரை பத்தி பேச முடியவில்லை. ரொம்ப சிம்பிள் லாஜிக். பரிசுத்தம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், கிளாஸ் ஆரம்பிச்சது பரிசுத்தம். நம்ம வந்து பியூரா இருக்கோமா இல்லைங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். என்ன, எப்படி, யாராவது சொல்லுங்க, ரீகால் பண்ணுங்க. நம்ம கிளாஸ் ஆரம்பிங்க மகாபாரத கதையோட ஆரம்பிச்சோம். யுதிஷ்ட மகாராஜ் நடந்தாரு, நடந்தே ஹிமாலயஸ் போனாரு. உட்கார்ல, தூங்கல, சாப்பிடல, எதுவுமே பண்ணல. நம்மளால இங்கேருந்து ஹிமாலயஸ் இல்ல. இனி ஒரு விதமா டெஸ்ட் தான். என்ன அப்படின்னா, என்னால எவ்வளவு நேரம் பாகவத்தை பிடிச்சு உட்கார்ந்து படிக்க முடியுது, அதுதான் அடுத்த டெஸ்ட். ஓகே, இப்ப நான் ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஆன்மீகம் வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா என்னோட பக்தி உயரணும், என்னோட பரிசுத்தம் அதிகமாகணும்.
அப்பதான் நான் கிருஷ்ணரை பார்க்க முடியும், அப்பதான் புரிஞ்சுக்க முடியும், பேசுறத கேட்க முடியும். ஓகே, நம்ம முன்னாடிலாம் ரேடியோ நம்ம டியூன் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அந்த காலத்துல ரேடியோ எல்லாம் அப்படி டியூன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்பதான் கொஞ்சம் பாட்டு டக் உடனே மாறி, உடனே கஷ்டப்பட்டு மைனூட்டா ஃபைன் டியூனிங் பண்ணி அதுல நம்ம பிடிப்போம். எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி பண்ணதெல்லாம்? டிவில முன்னாடிலாம் பூஸ்டர் இருக்கும், அதை போய் உட்காந்து திருக்கிட்டு உட்காந்துருவோம். 104 இலங்கை வானொலி நான் பண்ணிருக்கேன். இந்த இரவின் வடியில் கேட்கறதுக்கு காலையில பாருங்க, பழைய ஞாபகம், வளரும் நினைவுகள். ஓகே, அப்படி டியூன் பண்ணாதான் கிடைக்கும். அதே மாதிரி ஃபைன் டியூனிங், நம்மளும் பகவானும் அந்த இதை டியூன் பண்ணாதான் அந்த கான்சியஸ் லிங்க் ஆகும். கஷ்டம். இங்க அதான் சொல்றாங்க, அதாவது கிருஷ்ணன் வந்து அவதாரம் பண்றாரு, அது பண்றாரு, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா நான் பரிசுத்தமா. ஓகே, சோ எப்படி நான் பரிசுத்தத்தை நான் வந்து அதிகரிக்கிறது, எப்படி நான் வந்து பரிசுத்தம் அதிகரிக்கிறது? இப்ப எனக்கு பரிசுத்தம் இருக்கா இல்லையா? சரி சரி இருக்குன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் இருக்கு. இல்ல சிலவங்க நான் ரொம்ப பரிசுத்தமான, எனக்கு வந்து உள்ளுக்குள்ள பயங்கர பியூரா இருக்கேன், எல்லாம் சரி, ஓகே. கிருஷ்ணரை பார்க்க முடியுதா? இல்ல அவரை ஃபீல் பண்ண முடியாது. பரிசுத்தம், நம்ம பியூரிட்டி இல்லாததுனால என்னால கிருஷ்ணரையோ இல்ல வேற தேவர்கள் வந்தாலும் என்னால அதை வந்து புரிஞ்சுக்க முடியல, சென்ஸ் பண்ண முடியல. சோ என்னோட ஜபத்தை நான் ரொம்ப ஃபைன் டியூனிங் பண்ணேன், ரொம்ப ஃபைனா. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் 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 ஹரே. ஓகே, அப்படி ஃபைன் டியூனிங் பண்ணணும். வைஸ்வல்னஸ். சச்சிதானந்த மகாராஜ் என்ன சொன்னாருன்னா, எப்படி இதுல இருந்து வெளில வருதுன்னா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். பாகவதம் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, பாகவதம் பண்ணுங்க, இதை வந்து டிஸ்கஷன் பண்ணுங்க. நான் இனி ஒரு பக்தன் கூட உட்கார்ந்துக்கிட்டு நான் பாகவதம் டிஸ்கஷன் சர்ச்சை பண்ணா மட்டும்தான் என்ன சுத்தி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும், ப்ரொடெக்ஷன் லேயர் வந்து வரும். ஓகே, சின்ன சின்னதா அந்த லேயர் இப்படி வரும். அந்த லேயர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, மாயாதேவியை உள்ள விடாது. இந்த புல்லட் ப்ரூஃப் மாதிரி அடிச்சுட்டு வெளில போயிடும். மாயாதேவி அடிக்காம வரும். எந்த இடத்துல பாகவதம் டிஸ்கஷன் டெய்லி நடக்குதோ அந்த இடம் பயங்கர பரம பவித்திரமானது அப்படின்னு சாசனம் சொல்லுது. அதனாலதான் பிரபுபா டெய்லி பாகவதம் வச்சிருக்காரு, டெய்லி ஜெபம் வச்சிருக்காரு, டெய்லி எல்லாம் பண்றோம். அதனாலதான் இஸ்கானுக்குள்ள இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும்போது, அதனாலதான் நமக்கு பெருசா பிரச்சனைகள் நம்மளை பாதிக்கிறது இல்லை. ஆனா வெளில இந்த மொமெண்ட் நம்ம வெளில இறங்கணும்னா வா ஃபினிஷ். ஸோ நம்மளோட பாகவதம் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து என்னோட பரிசுத்திய டெஸ்ட் பண்ற ஒரு 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 கருவி. ஓகே, அதனால டெய்லி பாகவதம் படிங்க. ஒரு ஸ்லோகம் 2 ஸ்லோகம்லாம் பத்தாது, 10 பேஜ் 15 பேஜ்லாம் படிங்க. அப்பதான் நமக்கு பாகவதத்தை புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்பதான் நமக்கு இந்த கிருஷ்ணனோட லீலைகள்லாம் புரியும். அப்பதான் கிருஷ்ணர் அவதாரம் பண்ண இந்த விஷயம்லாம் புரியும், இல்லைன்னா புரியாது. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் ஏதாவது கேளுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, பாகவதம் புக் நம்ம எவ்வளவு படிக்கிறோமோ நம்மளோட எவ்வளவு பரிசுத்தமா இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம்னு இப்ப சொன்னீங்க பிரபு. நம்ம பாகவதத்துல இருந்து இந்த கதைகள் எல்லாம் வரும்போது 2 மணி நேரம் இல்ல எவ்வளவு நேரம்னாலும் டைம் போறதே தெரியாம படிக்கிறோம் பிரபு. ஆனா தத்துவார்த்தமா ஏதாவது வரும்போது ஐயோ என்ன இப்படி போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுறோம் பிரபு. 2 ஸ்லோகம் 3 ஸ்லோகா படிச்சுட்டு அந்த மாதிரி இல்லாம அதையும் ஒழுங்கா படிக்கணும்னா என்ன பண்றது பிரபு? அது புரியாதனாலதான் அந்த மாதிரி நம்ம பண்றோம் இல்ல பிரபு. நேச்சுரலி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே லீலைகள்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கிருஷ்ணன் லீலைகள்ல வந்து எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா பிலாசபியும் போது ரொம்ப இதாயிரும். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க வந்து நீங்க வந்து மத்தியானம் வந்து லஞ்ச் சாப்பிட்றீங்க, நீங்க உங்க சாப்பாடு பிளேட்ல என்னென்னலாம் இருக்கும்? இல்ல ஒரு ஃபீஸ்டுக்கு போறீங்க, மத்தியானம் ஒரு கல்யாண ஃபீஸ்டுக்கு போறீங்க, என்னென்னலாம் இருக்கும்? சாப்பாடு, சாம்பார், பொரியல், அவியல், கூட்டு, வடை, பாயசம், பப்படம் எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கும் இல்லையா? இதுல சோறை மாத்திட்டாங்க, பாக்கி எல்லாம் வச்சுட்டு உங்களை சாப்பிட சொன்னவங்கள சாப்பிட முடியுமா? முடியாது பிரபு. ஏன்? ஏன்னா அது மெயின் வந்து ரைஸ் தான் பிரபு, இதெல்லாம் சைட் டிஷ். அதெல்லாம் சைட் டிஷ்ஷா? சரி, ஓகே. அப்ப மெயின் ரைஸ் தானே, அப்ப ரைஸை மட்டும் வைக்கிறாங்க, பாக்கி சைட் டிஷ் எல்லாம் மாத்திடுவாங்க, உங்களால சாப்பிட முடியுமா? அதுவும் முடியாது பிரபு. என்ன இதுவும் முடியாது அதுவும் முடியாதுன்னு? என்ன எல்லாருமே இன்னைக்கு என்ன ஏழா கூடமா பதில் சொல்றீங்க? சரி, இதுதான் நம்ம வாழ்க்கை. சோறு அப்படிங்கிறது பிலாசபி. ஓகே, உங்களுக்கு பாக்கி உள்ள ஆக்சிலரியா போடுறாங்க இல்லையா, வடை, அப்பளம், ஊறுகாய், பொரியல், அவியல் இதெல்லாம் போடுறாங்க இல்லையா, இது வந்து லீலைகள் மாதிரி. இப்போ உங்களுக்கு எது நிறைய வேணும்?
பிலாசபி ரைஸ் தான் நிறைய வேணும் பிரபு. ஆனா பிலாசபி இறங்கணும்னா என்ன வேணும்? லீலைகள் வேணும். புரிஞ்சுக்கணும் பிரபு, புரிஞ்சுக்கவும் முடியல பிரபு. அந்த சைட் டிஷ்ஷான லீலைகள் வேணும் இல்லையா? சரியா? இல்லைன்னா சாப்பிட முடியாது. பிரபுபால் இததான் ஃபீஸ்டா கொடுத்துருக்காரு. கொஞ்சம் பிலாசபி, கொஞ்சம் இது, கொஞ்சம் இது. சரி, கதைகள் ரொம்ப சீக்கிரமா போறீங்களா? நல்லதுதான். ஆனா அதே டைம்ல நீங்க பிலாசபி வரும்போதும் சோறு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் அதை ரசிச்சுதான் நம்ம பண்ணி ஆகணும். ஓகேயா? இப்ப நீங்க சாப்பிடும்போது நீங்க யோசிங்க, எனக்கு சோறு மட்டும் வேணுமா இல்ல என்ன வேணும்? ரெண்டுமே பிரபு அது வேணும். புரியாததுனாலதான் அந்த மாதிரி போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பிரபு? நிறைய கிளாஸஸ் எல்லாம் கேக்குறோம். படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே. ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை படிக்கும்போது நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அதுல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். ஓகேயா? ஏன்னா அந்த அந்த பார்ட் தேவை. அதனாலதான் சுகதேவ கோஸ்வாமி அதை எழுதி அதுல போட்டிருக்காரு. சரியா தப்பா? இல்ல லீலை மட்டும் எழுதிருப்பாரு அவரு, கிருஷ்ணா புக்கு மாதிரி எழுதிருப்பாரு. ஏன் எழுதல? ஏன்னா இதுவும் மருந்தோட ஒரு பார்ட். நம்மளோட கியூரிங்க்கு இதுவும் வேணும். அப்படி புரிஞ்சுக்கணும். ஓகேயா? இது வேதவியாசர் எழுதியிருக்காரு. எனக்கு புரியல, பரவாயில்ல, புரியாம நான் மருந்து சாப்பிட்டாலும் என்னோட வியாதி குணமாவதா குணமாலையா? அதே மாதிரி ஆகும். கவலைப்படாதீங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு. சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜாவுக்கு கதை சொல்லும் போது கிருஷ்ணரை பத்தியே தான் வருதே தவிர ராதாராணி பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே பிரபு. ஏன் பிரபு? ஏன் அப்படி என்றால் சுகதேவ கோஸ்வாமி யாரு? ஒரு பூர்வ ஜென்மம் என்ன? சுகதேவ கோஸ்வாமி யாரு? ராதாராணி கிளி. ஏன் இந்த பூமிக்கு வந்தாரு அவரு? ராதாம்மா சொன்னாங்க சாபம் வாங்கிட்டு வந்தாரு. ஓகே. அப்ப இந்த சாபத்துல இருந்து திரும்ப போகணும் அப்படின்னா இப்ப ராதாராணி கிட்ட போயிட்டு கிருஷ்ணரை பத்தி பேசினாதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் பாகவத்துல ஃபுல்லா கிருஷ்ணரை பத்தி பேசுறாரு. ஓகேயா? காதலன் காதலி, சும்மா ஒரு பௌதிகமான எக்ஸாம்பிள் அப்படி எடுத்துக்கோங்க. ஒரு காதலன் காதலின்னா காதலன் நேச்சுரலா காதலி பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க இல்லையா? அந்த பொண்ணோட பிறந்த நாள் இன்னைக்கு, அந்த பொண்ணுக்கு என்னென்ன பிடிக்கும், இந்த என்னென்ன கலர் பிடிக்கும், அப்படியா, அப்படி, ஐயோ எல்லாம் நோட். அதே மாதிரி இந்த சுகதேவ கோஸ்வாமி ராதாராணி இனிமே ப்ளீஸ் பண்ணும் அப்படின்னா கிருஷ்ணரை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் பேசணும். அப்பதான் ராதாராணி ப்ளீஸ் ஆகும். அதனாலதான் பாகவதம் ஃபுல் ஆஃப் கிருஷ்ணரும் கிருஷ்ணரோட பக்தர்கள் பத்தி இருக்குது. ஓகேயா? ஹரே கிருஷ்ணமாஜி. ரொம்ப நன்றி பிரபு. சுகதேவ கோஸ்வாமி அந்த கிளி சாபம் வாங்கிட்டு யாருகிட்ட சாபம் வாங்குது பிரபு? சிவபெருமான் கிட்டயா பிரபு? ராதாராணி சாபம் கொடுத்துருவாங்க. ராதாராணிக்கும் அந்த கிருஷ்ணர் ஊஞ்சல்ல துளசி தேவி வச்சு ஊஞ்சல் ஆடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீலை நடந்துச்சு இல்லையா? அப்போ பாத்தீங்கன்னா கிருஷ்ணரு, ராதாராணி, துளசி மகாராணி எல்லாருமே அந்த அந்த சண்டையில இந்த கிளி போய் கிருஷ்ணரை சப்போர்ட் பண்ணிடும். ஓகே. அப்படி பண்ண உடனே உங்களுக்கு நீ பௌதிக உலகத்துக்கு போயிடுவோம் அப்படின்றாங்க. அப்ப அங்கேருந்து இந்த பௌதிக உலகத்துல வராங்க. இந்த பௌதிக உலகத்துல உள்ள வரும்போது இவங்களால எங்கேயுமே எல்லாருமே காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே பகவான் பத்தி பேசாதனால ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு இந்த கிளி. அப்படியே பறந்தப்பதான் இங்க கைலாசத்துல சிவன் பார்வதிக்கு சொல்றாரு, பார்வதி தூங்கிட்டாங்க. நம்ம கிளாஸ்ல தூங்குற மாதிரி. அப்ப அந்த டைம்ல இது கேட்டுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கீன்னு சவுண்டு. யாரான்னு பார்த்தா கிளி. ஏன் பெர்மிஷன் நம்ம எப்படி கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்த கிளியை கொள்ள ட்ரை பண்றாரு மகாதேவன். அப்பதான் அவர் ஜபாலியோட வயிற்றுக்குள்ள போறாரு. யார் அப்படின்னா வேதவியாசரோட மனைவி அவர். அப்படி 16 வருஷம் வெளில வராங்க. கிருஷ்ணருக்கு ஒரு சாபம் கிடைச்சிச்சு, நீ கல்லா போகணும். அவங்க சாலகிராம சிலையா வந்தாரு. துளசி தேவிக்கு ஒரு சாபம் கிடைச்சு, நீ இந்த பூமியில செடியா போகணும். அதனால துளசி தேவியா வந்தாங்க. ராதாராணிக்கு துளசி தேவி சாபம் கொடுத்தா, நீ ஒரு ஜென்மம் கிருஷ்ணனை பிரிஞ்சிருப்ப அப்படின்னு சாபம். அதனாலதான் இந்த இதுல கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணல. இதெல்லாம் நடந்தது இங்க. அதுல சுதாமாக்கு கூட சாபம் கிடைச்சது இல்ல பிரபு? அந்த லீலையில, ஊஞ்சல் லீலையில
ராதா இவங்களுக்கு துளசி மகாராணிக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அவரு. அப்ப அவங்களுக்கு வந்து நீ வந்து ஆமா சங்கசூடனா பொறுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாபம். ஆமா ஆமா, அது வேற கதை. அது அப்புறமா தனியா ஏன் இந்த சங்கு தான் அப்புறம் கிருஷ்ணர் வந்து அவர் ராதாராணி எல்லாம் நிறைய வேற ஒரு டியூன் பாத்துல போயிட்டு இருக்கும். யுதிஷ்டர் மகாராஜா அந்த நரகலோகத்துக்கு கூட்டிட்டு வர மாதிரி எல்லாரும் ஒரு செகண்ட் ரொம்ப மனசு சந்தோஷம் அடைஞ்சாங்கன்னு சொன்ன மாதிரி, அதே போல இன்னொரு கதை கூட சொல்லியிருக்கீங்க பிரபு. நீங்க இது ஜனக மகாராஜர் கூட்டிட்டு வரும்போது கூட அப்படிதான் நடக்கும். அப்பதான் யம தர்மராஜா சொல்லுவாரு, பகவானோட நாமத்தை சொன்ன உடனே தூய பக்தர்கள் வந்ததுனால அவங்க வந்து எல்லாருமே வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லியிருந்தீங்க பிரபு. நான் சொன்னேனா? எஸ் பிரபு. ஓகே. பரிசுத்த பக்தர்கள் வந்து யாரையா நம்ம பார்த்தோம்னா நேச்சுரலி நம்ம மனசு சாந்தமாகும். ஓகேயா? நீங்க வந்து பிரபுபாத் வந்து அவர் போய் நிறைய விஷயங்கள் வந்து ஹிப்பி சர்ப்ரைஸ் பண்ணவங்கலாம் டிவோட்டி ஆனாங்க. ஓகே, நம்மளால ஹாப்பி சர்ப்ரைஸ் பண்ணா கூட டிவோட்டி ஆக்க முடியல. ஏன்னா அந்த பரிசுத்தம் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, சந்தோஷமாவாங்க, அவங்க சொல்றதை கேட்பாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்மளும் நம்மளோட ரீச்சிங் எஃபெக்ட் ஆனால் நம்மளும் உட்காந்து காலம் ஜெபம் பண்ணி தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி வரணும். ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்விகள்? ஹரே கிருஷ்ணா பிரபு, பிரணாம் பிரபு. ஒரு வீட்டுல ஒருத்தவங்க வந்து கிருஷ்ண வழிபடுவாங்க, ஒருத்தவங்க சிவனை வழிபடுவாங்க, ஒருத்தவங்க அம்மனை வழிபடுவாங்க. அது என்ன காரணம் பிரபு? ஏன் அவங்க ஒரே வழிபாடா இருக்க மாட்டாங்க, வேற வேற வழிபாடு ஆகுறாங்க? அவரவர்களோட வாசனைகள் எப்படி இருக்குன்னு தெரியாது, அவரவர்களோட தேவைகள் என்னன்னு தெரியாது. இப்போ நீங்க ஒரு துணிக்கடையில போய் துணி வாங்க போறது நிறைய வெரைட்டி இருக்கு இல்லையா? ஏன் 200 1000 2000 5000 அப்படி நிறைய போயிட்டு இருக்கு. என்னோட வாசனைக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஒரு இதை செலக்ட் பண்ண போறேன். ஓகேயா? ஏன் இந்த கலியுகத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை வழிபடு கலியுகத்துல ஜெனரலா பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை வழிபடுறவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க. இம்மீடியட்டா அவர் கிருஷ்ணர் வந்து எந்த விஷயம் சாதிச்சு கொடுக்க மாட்டாரு. நம்ம நிறைய பௌதீகமான ஆசைகள் இருக்கு. அதனால வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பௌதீகமான ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னா சிவன்கிட்ட போனா சீக்கிரமா நிறைவேறும். அதனால நிறைய பேர் அங்க போறாங்க. பட் அது தற்காலிகமானதுன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. பிளஸ் பகவான்கிட்ட வரணும் அப்படிங்கிற பூர்ணமான நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. அதனால வந்து கிருஷ்ணரை என்ன சொல்றாருன்னா பகவத்கீதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. பரவாயில்ல, அவன் தேவர்களை வழிபட்டாலும் பரவாயில்ல, என்கரேஜ் பண்ணு சொல்லியிருக்காரு. ப்ரீச் பண்ணுங்க, ஆனா டிஸ்கரேஜ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நாத்திகவாதியோட பரவாயில்ல, ஏதோ ஒரு தேவர்கள் வழிபட்டு இருக்காங்க, நல்லதுதான், தப்பு கிடையாது. ஆனா நீங்க வந்து அவனை இது பண்ணாங்கன்னா வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த 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 பர்டிகுலர் தேவர்கள் வந்து அவன்கிட்ட சாட்டிஸ்ஃபை ஆகும்போது அடுத்ததுக்கு மாத்தி விடுவாங்க. அப்படி வருவாங்க. அப்புறம் மதமும் மாறி போயிடுறாங்க. நல்லா வழிபாடுல இருக்காங்க, திடீர்னு மதம் மாறி போயிடுறாங்க. அதுவும் ஏன் அவங்க மனப்பாடு அந்த மாதிரி ஆகுது? மதம் மாறுறது அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியல. ஆனா நீங்க சொல்றவங்களே பாத்தீங்க அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடுறவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவபக்தன் அப்படின்னு நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இதுல இருக்கு. ஓகே, இப்ப இந்த கலியுகத்துல ஏன் மதம் மாறுறாங்க அப்படின்னா சனாதன தர்மத்துல நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் வேற மதத்துல அது செய்யலாம்னு சொல்லியிருக்கு. அதனால அவங்க அங்க போறாங்க. இவன் இதுல சாட்டிஸ்ஃபை, இவனுக்கு அதுதான் வேணும், ஆனா அவன் எப்படியோ தப்பா இங்க வந்துட்டான், அதனால இவன் திரும்ப அங்க போக ட்ரை பண்றான். ஓகேயா? இது ரொம்ப ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். நம்மளோட சனாதன தர்மத்துல என்னென்னலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுல வந்து மாംസ ஆகாரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா பாக்கி உள்ள ரிலீஜியஸ்ல அவங்க வந்து சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரலா நீங்க எங்க போவீங்க? நீங்க சாப்பிடுற விருப்பம் இருக்கிற ஆள் எங்க போவாங்க? என்ன ஆசைப்படுறாங்க அதுதான் விரும்புவாங்க. ஏன்னா மதத்தோட பேர்ல சப்போர்ட் பண்றாங்களே, அங்க போயிடலாம். ஆனா மதமும் தாண்டி பகவான் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிட்டு மதம் இல்ல இம்பார்ட்டன்ட், மதத்தையும் தாண்டி நான் வரணும், வந்தாதான் பகவானை புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி வரணும்னா கொஞ்சம் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெபம் பண்ணி சேவை பண்ணி பக்தர்களோட சங்கத்திலே இருந்து இப்படி வரவங்க அங்க வந்துருவாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். பக்தர்களோட சங்கத்துல புரிஞ்சிக்கவே முடியல பிரபு. ஒவ்வொருத்தர் எவ்வளவு நம்ம முயற்சி பண்ணாலும் தோல்வியில தான் போகுது, முடியல. தோல்வி கிடையாது, அவங்களேதான் ஜெயிக்கிறாங்க.
அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதாகிறது. தோல்வி என்பது இல்லை. நீங்க எதை வச்சு தோல்விங்கிறீங்க? அதாவது கண்ணு முன்னுக்கு நம்ம எல்லா பக்தியும் செய்யறோம், சைவமா இருக்கிறோம், கிருஷ்ண நாமத்தை சொல்றோம், எல்லாம் பாக்குறாங்க. ஆனா ஏன் அவங்களுக்கு நம்மளோட முக்கியத்துவம் அவங்க கண்ணுக்கு தெரியல? அவங்களுக்கு அவங்க சித்தம் புக் சிவபுக் மாதிரி போயிடுறாங்க. வேற மதம் அசைவம் அந்த மாதிரி எல்லாம் போய் எடுத்துக்கிறாங்க. எடுத்து சொன்னாலும் அவங்கள கொண்டு வர முடியல ஒரு இதுக்கு. பிரபுபாத் எவ்வளவு வருஷம் கழிஞ்சு அவர் இஸ்கான் ஸ்தாபனம் பண்ணாரு? என்னைக்கு ஆரம்பிச்சாரு பிரபுபாத் பிரீச்சிங்க? 1922 அவர் முத ஆன்மீக குருவை பார்த்தப்போ அவர் வந்து உபதேசம் இருந்தாரு, நீ வந்து ஃபாரின்ல போய் பிரீச் பண்ணு. அவர் 1966 தான் 65 தான் அமெரிக்கா போய் 66 தான் இஸ்கான் ஃபார்ம் பண்ணார். 44 வருஷம் பிரபுபாதுக்கே எடுத்துச்சு. நமக்கெல்லாம் ஆமா ஏன் அவசரப்பட்டோம்? நம்ம அவசரப்பட்டோம்னா இதுல எதுவுமே நடக்காது. பொறுத்தார் பூமி ஆழ்வார். உற்சாகா திருடநிச்சயா, சந்தோஷம் இருக்கணும், திருடநிச்சயம் இருக்கணும், பொறுமையா பண்ணணும். முயற்சி எடுக்கிறோம். அப்பயும் இங்க விழுந்து எழுந்திருக்கிறோம். அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ண பிரபு, இன்னும் ஒரே ஒரு டவுட். இஸ்கான் டியோட்டிஸ்ன்னு எடுத்துட்டோம்னாக்கா இஸ்கான் பக்தர்கள் வந்து இதர தெய்வங்களை வணங்கலாமா பிரபு? தேவர்கள் இந்த மகாதேவர்னு சொல்றீங்க, சிவன், முருகன், திருச்செந்தூர் முருகன், பழனி முருகன், விநாயகர், இவங்களெல்லாம் வழிபடலாமா, வணங்கலாமா பிரபு? வழிபடலாமான்னு கேட்டீங்கன்னா வழிபடலாம், ஆனா தேவையில்லை. ஏன்னா சனி கிரகம் பிடிச்சி ஆட்டுதுன்னா சனீஸ்வரனுக்கு போய் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க பிரபு, அதனாலதான் கேட்டேன். அதான் மாதாஜி, நீங்க போய் பண்றீங்க. இப்ப நான் அன்னைக்கு கிளாஸ் 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, சரியா தப்பா? இருக்காங்க பிரபு. சரி, ஒரு 50 பேர் சொல்லுங்க. இந்திரன், சந்திரன், அந்த 27 நட்சத்திரத்துல உள்ள, இல்ல அது இல்ல. என்ன 33 கோடி பேர்ல 2 பேரை சொல்லிட்டு பாக்கி யோசிக்கிறீங்க? தெரியாது பிரபு. இந்திரா, சந்திரா, வருணா, வாயு, அஸ்வினி குமாரா, அக்னி, யமா, இல்லையா? இந்த மாதிரி நிறைய போகுது. ஆனா இதுல வந்து ரொம்ப பிரதானியமா பாத்தீங்க அப்படின்னா, இதுல அந்த 33 கோடி பத்திலாம் பாகவத்துல எங்கேயுமே சொல்ல, 5 பேர் தான் சொல்லியிருக்காங்க. சூரியன், கணபதி, தேவி, மகாதேவன், விஷ்ணு. இதுக்கு மேலதான் இது கீழே தான் 33 கோடி தேவர்கள். இதுக்கு மேல த்ரீனிட்டி கார்டு 3 பேர் வராங்க. யாரு? பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரா. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா பிரம்மஜோதி, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பரமாத்மா, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கிருஷ்ணர். இதுதான் இந்த ஹைரார்கி. ஓகே, இப்ப நீங்க சொல்றது, இப்ப நான் என்ன சொல்றேன்னா டாப் மோஸ்டா கிருஷ்ணரை வழிபட்டுக்கிட்டு இருக்கோம், அப்ப பிரச்சனை வருது நீங்க சொல்றீங்க. சரி, ஓகே, இதை விட்டுட்டு நம்ம எங்கே போறோம்? இது கீழே இந்த 33 கோடி தேவர்ல எங்கேயோ ஒரு லிஸ்ட்ல இருக்கிற சனீஸ்வரன் நீங்க பூஜை பண்றீங்க. இப்ப கிருஷ்ணரை பூஜை பண்ற புத்திசாலமா, இல்ல கீழே போய் இங்க போய் பூஜை பண்ற புத்திசாலமா? எது கரெக்ட்? பகவான் கிருஷ்ணருக்கு தான் பண்ணணும். பகவான் கிருஷ்ணர் தான் மெயின் பிரபு. நம்ம டாப் மோஸ்ட் பண்ணிட்டு இருக்குமே ப்ராப்ளம் வருதுன்னா என்ன அர்த்தம்? சரி, இது கிருஷ்ணரால கொடுக்கப்பட்டதுன்னு நினைச்சு பேசாம இருந்துடணும். அத போய் நான் பரிகாரம், சரி நீங்க சொல்லுங்க, பரிகாரம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? பரிகாரம் என்ன? பிராயச்சித்தம் வாங்க. பரிகாரம் பிராயச்சித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரபு, ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தேடி போறது. அதாவது பாவத்தை வந்து விடுபடணும், பாவத்துல இருந்து விடுபடணும். நம்ம செஞ்ச பாவத்துக்கு தான் அந்த மாதிரி துன்பங்கள் வருது. அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னு சொல்றாங்க பிரபு. அந்த பிராயச்சித்தம்னா என்ன? இந்த கோயில போய் நீங்க விளக்கு ஏத்துனீங்கன்னா சரி வரும், அப்படி அதுதான் பரிகாரம்னு சொல்றாங்க. பிராயச்சித்தம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஜென்மத்துல எனக்கு வந்து ஒரு ஆளு குச்சி வச்சு 10 அடி அடிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஓகேயா? அந்த 10 அடியை நான் பிராயச்சித்தம் பண்ணி என்ன சொல்றேன்னா, அவர்கிட்ட அண்ணன் இந்த ஜென்மத்துல அடிக்காதீங்க, எனக்கு அடுத்த ஜென்மத்துல அடிங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த ஜென்மத்துல அடிக்காதீங்க, என்ன அடுத்த ஜென்மம். அவரும் சரி ஓகேப்பா, நான் அடிக்கணும் அடுத்த ஜென்மம், சரி பரவாயில்ல நான் அடுத்த ஜென்மத்துல அடிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இது பிராயச்சித்தமா இல்ல வந்து போஸ்ட்போனிங்கா? பிரபு, இது பிராயச்சித்தம் இல்ல. அதான் பிராயச்சித்தம்னா, அதான் பிராயச்சித்தம்னா ஆக்சுவலி போஸ்ட்போன் பண்றோம். இதுல என்ன பெரிய புத்திசாலித்தனம் இருக்கு?
அதை விட ரொம்ப ஈஸி. 10 வரைக்குமா, சரிப்பா அடிப்பா, அவன் அடிக்கும்போது 4 அடிச்சுட்டு கர்ணம் தான், சரி நான் விட்டு போனேன், முடிஞ்சு போச்சு அது கர்மா. ஆனா அதை நான் என்ன பண்றேன், அடுத்த ஜென்மம் மாத்திக்கிட்டேன். சரி இந்த ஜென்மத்தில் எனக்கு குழந்தை இல்லை, நான் உட்காந்து இதாக தேர்வில் எப்படி எனக்கு குழந்தை வேணும் குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு சொல்றோன்ட்டுங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, சரி அடுத்த ஜென்மம் நாயா பிறப்போம், சரி நாயா பிறப்போம், 5 குழந்தை இருக்கு, 5 நாய்க்குட்டி நமக்கு பிறக்கணும், அதுல ஒன்றை தூக்கி இங்க போடு, அவ்வளவுதான், அங்க 4 போட்டுக்க, அவ்வளவு யார் கேள்வி கேட்க போறா, சரி அவ்வளவுதான், நம்ம தூக்கி ஒண்ணு போடு. பிறக்கிறது நாய் சம்பவத்தோட பிறக்கும், என்ன பண்றது? இது பிராயச்சித்தம் கிடையாது. அதுக்குதான் பாகம் சொல்லுது. எங்கேயா பிராயச்சித்தம் பாகம் சொல்லப்பட்டிருக்கா? பரிசுத்த நீ நாகபுத்துல போயிட்டு பாம்புக்கு முட்டை போட்டு வழிபாடு, இது இப்பெல்லாம் சொல்றாங்களே பால் ஊத்து வழிபாடு, மஞ்சப்பொடி போட்டு வழிபாடு பண்ணனா தட்சன் பாம்பு, அதெல்லாம் சொல்லவே இல்லை. உட்காந்து கிளாஸ் கேளு, என்ன பாம்பு வந்து கடிக்கிறதுனா நீ அவ்வளவுதான் போயிரு அப்படின்ட்டாங்க. ஸோ பிராயச்சித்தம் என்பது தற்காலிகமான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேயா? அதனால அதுக்கு பின்னாடி போயிட்டு ஒரு பிரச்சனை கிடையாது. 7.5 சனி 8.5 சனிலாம் சொல்றாங்க, சரிதான். ஆனா வந்து பக்தியில நீங்க உயரும் போது இதெல்லாம் எதுவுமே உங்களை பண்ணாது. புரிஞ்ச மாதிரி நான் சொன்னது உங்களுக்கு? ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, இந்த நம்ம இன்னொரு கிளாஸ்ல எனக்கு நான் கேட்ட ஞாபகம் இருக்கு பிரபு. இந்த இவங்க வந்து பாத்தீங்கன்னா தர்மன், நகலன், சிகாதேவன், அர்ஜுனன், பீமன் இவங்க எல்லாமே வந்து பகவானுடைய பக்தர்கள் தான். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தன்னுடைய சொந்த உடலாலேயே அவங்க வந்து வைகுண்டலம் இந்த கிருஷ்ணலோகத்துக்கு போனாங்க அப்படிங்கறது ஒரு கிளாஸ்ல கேட்டேன். அப்ப நீங்க சொல்றது கொஞ்சம் முரண்பாடா தெரியுதுங்க பிரபு. சிலவங்க வந்து சொந்த உடல்ல ஆன்மீக உலகத்துக்கு போயிருக்காங்க, மோட்சம் கிடைச்சு போயிருக்காங்க, அதெல்லாம் நடந்திருக்கு. என்ன, சிலவங்க வந்து எல்லாராலையும் இது முடியாது. இந்த பஞ்ச பாண்டவர்கள்ல கேக்குறேன் பிரபு. அதான் பஞ்ச பாண்டவர்கள் அந்த உடலை விட்டு போனதா எனக்கு தெரியல. ஏன்னா யுதிஷ்டிர மகாராஜ் கொண்டு போனாங்க பாண்டவர்கள். இதுல ஒன்றும் பெரிய அற்புதம், நீங்க உங்க ஆத்மா திரும்ப போகுதா இல்லையா, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க உடல்ல வந்து உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இம்பார்ட்டன்ஸும் இல்லை. இவரு போயிருக்காரு, யாரு, ஏகநாத் துக்காராம் வந்து அந்த உடம்புல ஒரு வைகுண்ட லோகம் போனாரு, விமானம் வந்து கூட்டிட்டு போனுச்சு. நிறைய பேர் இந்த மாதிரி போயிருக்காங்க, தெரியாது நமக்கு. ஆனா இன் ஜெனரல் ஆத்மா திரும்ப அந்த பகவானோட தாமத்துக்கு போய் சேர்ந்தே ஆகும். ஓகே, அது வந்து சிலவங்களுக்கு இந்த உடம்போட கொண்டு போவாங்க, தட் இஸ் டிஃபரண்ட். அந்த எக்ஸப்ஷன் கேஸை நம்ம எப்பவுமே எடுத்து நம்ம டிஸ்கஷன் கொண்டு வர முடியும். புரிஞ்ச மாதிரி? ஏன்னா இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு ஏதாவது ஒரு நிமித்தம் வேணுமா வேண்டாமா? வேணும் பிரபு. அப்ப அவங்க எல்லாம் வந்து கோலோகநாதன் தானே, கிருஷ்ணரோட தானே பிரபு நித்திய சகாவா இருந்தவங்க தானே பிரபு, அர்ஜுனன் இவங்க எல்லாம். ஆமா, பிரபுபாத் வந்து நித்திய சகாவா இல்ல, அவரும் நித்திய சகாதான். அப்புறம் அவர் உடம்பு விட்டு போனது. ராமானுஜர் யாரு? நித்திய சகாதான் பிரபு இல்லையா? அவங்க ஏன் இந்த உடம்பு விட்டு போனாங்க? உடம்பு அல்ல, அதான் நான் சொல்ல வரேன், உடம்பு அல்ல இம்பார்ட்டன்ட். ஓகே, சிலவங்க அந்த மாதிரி போயிருக்காங்க, இல்லன்னு நான் சொல்ல வரல. ராமர் வந்து லீலெல்லாம் முடிச்சு போகும்போது அயோத்தியில எல்லாரையும் கூட்டிட்டு போனாங்க, அங்க வந்து மரம் கொடி செடி எல்லாத்தையுமே கூட்டிட்டு போயிட்டாங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கேள்விப்பட்டாங்க பிரபு. இதுவும் உனக்கு அந்த இது அதுதான் எல்லாருமே அதே உடம்புல கொண்டு போயிட்டாரு. அதாவது மாதாஜி, மோட்சம் அப்படிங்கிறது, நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயம் புரியும், மோட்சம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டிசைட் பண்ணல, கிருஷ்ணரும் குருவும் டிசைட் பண்ற விஷயம் தான் மோட்சம். யார் போகணும் யார் போக வேண்டாம். ஓகேயா? நீங்க குவாலிஃபையராகவே இருக்கலாம், ஆனா கிருஷ்ணர் இது குரு நினைக்கிறதில்ல, 2 ஜென்மம் கூட இவங்க இருந்து ப்ரீச் பண்ணிட்டு போட்டோம், நீங்க இருந்தா ஆகணும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் இப்ப நீங்க சொல்றது பார்த்தா, இப்ப பஞ்ச பாண்டவர்களுக்கே அந்த நிலைமை அப்படின்னா, அப்ப நம்மளோட நிலைமை எல்லாம் நமக்கு நிலைமை இல்ல. மோட்சம் கிடைச்சிச்சு அவ்வளவுதான் அவங்களுக்கு. இந்த உடம்போட போனா, நம்மளோட டிஸ்கஷன் உடம்போட போனாங்கன்னா இல்லைங்கிற கிடையாது. they got liberated, அவ்வளவுதான். ஏன் வந்து இவர நரகத்துக்கு கொண்டு போனா, அதுக்கு அடுத்து ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா கிருஷ்ணர் வந்து இந்த பொய் சொன்னார் இல்லையா,
அஸ்வத்தாமா கொஞ்சம் ரகத்தை அப்படின்ட்டு Yes, பிரபு. நிறைய பேர் சொல்லுவாங்க சொல்லாதனால. ஆக்சுவலா சொன்னதுனாலதான் அவர் பண்ணாரு. கிருஷ்ணர் சொல்லி ஒரு பொய் சொன்னதுனால, அந்த ஒரு பொய் சொன்னதுனால அவர் நரகத்துக்கு கொண்டு போனாங்க. இனி ஒரு விஷயம் என்னன்னா, ராஜா நரகத்தை பார்த்தாகணும். அதனால ஏன்னா இவர் தர்மபுத்திரன், அதனால கொண்டு போயிட்டு உடனே கொண்டு போயிட்டு. ஓகேயா? இந்த மாதிரி இது அதான் லாஸ் ஆஃப் நேச்சர் புக் படிச்சீங்கன்னா ரொம்ப இது இந்த லாஸ் ஆஃப் நேச்சர் ரொம்ப டீப்பு. அது நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு. கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒரு புக் படிக்கிறோம்ல பிரபு, இஸ்கான்ல வாங்கி. அதுல ஃபுல்லா கிருஷ்ணரோட லீலைகள் பூரா வர்ணனையோட எல்லாம் போட்டிருக்காங்க. அது பாகவதம் மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் வருது பிரபு. பாகவதம் தான். பாகவதம் 10ஆம் ஸ்கந்தத்தோட ஃபுல் அந்த கதை ரூபத்துல அந்த கதைக்குள்ள உள்ள அந்த தத்துவம் என்னங்கிறது பிரபுபாத் எழுதியிருப்பாரு. அது படிக்க ரொம்ப நல்லா இருக்கு பிரபு. அந்த புக்கு ரொம்ப ஸ்பெஷலான புக். அது பிரபுபாத் வந்து அந்த புக்கு யார் டெய்லி நைட்டு படிக்கிறாங்களோ they will go back to God ன்னு பிரபுபாத் சொல்லியிருக்காரு. டெய்லி அதுல ராத்திரி வந்து ராதாகிருஷ்ணரை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிரபுபாதா சாமி. அதான் நம்ம கோயில்ல ராதாகிருஷ்ண விக்கிரம் வச்சிருக்கோம். அதனாலதான் பல கோயில்ல தியானம் அப்படின்னா மந்திரத்தோட தியானம் பண்றது. நம்ம தியானம் பண்ற மெடிடேஷன்ல ஹரே கிருஷ்ண ஜெபம் யார் ரூபத்தை நம்ம தியானம் பண்றோம், மந்திர ஜெபம் பண்ணிக்கிட்டு பகவான் கிருஷ்ணரை தான் நினைக்கிறோம் பிரபு. இந்த கஜேந்திரா லீலா, நரசிம்ம லீலா, இப்படி ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நினைச்சுட்டே வருவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம பிரபுபாத் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஜெபம் பண்றத கேட்கணும். காதால கேட்கணும். காதால கேட்கணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. கேட்டு கேட்டு ஜெபம் பண்ண அதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க அப்படி பண்ணும்போது தானாவே ஞாபகம் வந்துடும். ஆனா சில நேரம் அந்த கிருஷ்ணன் ஞாபகம் போய் வேற ஞாபகம் வந்துருது. சில நேரம் உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணுங்க, அவ்வளவுதான். அதுல கொஞ்சம் முன்னேற ட்ரை பண்ணுங்க. அதுல கொஞ்சம் முன்னேற ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே. சரி பிரபு. ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு, இப்ப வந்து அந்த பரிசுத்தமான டிவோட்டி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா பிரபு? இப்ப வந்து அந்த பரிசுத்தம் அப்படிங்கிறது நம்ம சாதனால வந்து அத மேம்பாடா இருக்கணுமா, இல்ல வந்து நம்ம குண அடிப்படையில வந்து அந்த கேரக்டர் வைஸ்ல வந்து அந்த பரிசுத்தம் அப்படிங்கறது உணரணும்? ஓகே. சாதனா பண்ணிட்டும் நம்ம வந்து கேரக்டர் வைஸ் இம்ப்ரூவ் ஆகணும்னா ரொம்ப கஷ்டம். ஓகே. சிலவங்க கேரக்டர் வைஸ் நல்லா இருப்பாங்க, ஆனா சாதனை பண்ண மாட்டாங்க. அதுவும் தப்பு. ஓகே. ஆச்சார பிரச்சார. ஓகே, ரெண்டு இருக்கு. ஒண்ணு ஆச்சாரம். நிறைய பேர் நல்ல ஆச்சாரம் பண்ணாங்க, ஆனா பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் பேர் நல்லா பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஆனா ஆச்சாரம் பண்ண மாட்டாங்க. இது ரெண்டுமே தப்பு. ரெண்டுமே ஈக்குவல் ஆகணும். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு ஹரிதாஸ் டாக்டர் சொன்னாரு, நீ வந்து பிஹேவியர் வைஸ் ரொம்ப நல்லா இருக்க, ஜபமும் சூப்பரா பண்ற, சோ பிரீச். ஓகே. இப்ப ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வலது கண் வேணுமா இடது கண் வேணுமான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ரெண்டுமே வேணும். அதே சாதனாவோட வெளிப்பாடு தான் அந்த கேரக்டர். அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ஜெபம் பண்ணலாம். ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட். ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, எனக்கு ஒரு கொஸ்டின் பகவத்கீதையில இருந்து இருக்கு பிரபு. கொஞ்சம் நான் கேட்கலாமா பிரபு? பிரபு, பகவத்கீதையுடைய 2வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகத்துல பர்ஃபோர்ட்ல கடைசியா அந்த முடிவுல அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது மூடர்கள் என்ன சொல்றாங்க, கிருஷ்ணரிடம் சரணடைய தேவையில்லை, கிருஷ்ணரிடம் உள்ள பிறப்பற்ற ஒன்றிடம் சரணடைந்தால் போதும் அப்படின்னு அந்த பர்ஃபோர்ட்ல பிரபுபாதா கொடுத்திருக்காரு பிரபு. அதாவது கிருஷ்ணரிடம் சரணடைய தேவையில்லை, கிருஷ்ணரிடம் உள்ள பிறப்பற்ற ஒன்றிடம் சரணடைஞ்சா போதும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. எனக்கு அந்த வரி மட்டும் அது பிரம்ம ஜோதியா அல்லது வேற விஷயமாங்கிறது எனக்கு புரியல பிரபு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது கிருஷ்ணர் கிடையாது, அந்த கிருஷ்ணருக்குள்ள மேபி அவங்க பரமாத்மா சொல்றாங்க. ஓகே. ஆனா ஆன்மீக உடம்புல உள்ள ஒரு குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்னல் எக்ஸ்டர்னல், உள்ள வெளியே அப்படிங்கிறது இதுவே கிடையாது. எல்லாமே ஆன்மீகம் தான். ஓகேயா? இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க,
கிருஷ்ணர் வந்து ஒரு உடம்ப எடுத்துக்கிட்டு வந்தாரு, அதனால அதை நீங்க பார்க்காதீங்க. அதுக்குள்ள இருக்கிற அந்த சத்து என்னவோ அதை மட்டும் சச்சிதானந்த விக்கிரம். இப்ப நம்ம அதில் சொல்றோம்ல ஆத்மான்னு சொல்றோம் இல்லையா, இந்த உடம்பு வேஸ்ட், இந்த உடம்ப வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஆத்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணரை சரணாதீங்க, உள்ள உள்ள ஆத்மா, ஆத்மா இல்ல உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்க அது பேர் சொல்ல மாட்டாங்க, அதுக்குள்ள இருக்கிற சைத்தன்யம் பாங்க, கொஞ்சம் பேர் பிரம்மஜோதி இதையா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அதான் பிரபுபாத் அடுத்த வரை there is no difference between Krishna's within and without. உள்ளைக்கும் வெளியிலக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. And one who has no sense of this is the greatest fool in trying to. இதை புரிஞ்சிக்காதவங்க பைத்தியக்காரன் அப்படிங்கிறாங்க. இப்ப நமக்கு வந்து அது ஒண்ணு மட்டும்தான், அதாவது பிறப்பற்ற ஒன்றுன்னு சொன்னா அது, ஏன்னா நம்ம கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணர்கிட்ட இருந்து வர்றதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாதுங்கிறத நம்ம படிக்கிறோம். ஆமா, ஆனா கொஞ்சம் பேர் வெளியில இருக்காங்க, வேற அபசம்பிரதாயத்தில் உள்ளவங்க, அவங்க சொல்றாங்க. அதுதான் பிரபு. அவங்களுக்காக பிரபு அந்த பர்பல் எழுதியிருக்காங்க. நன்றி பிரபு. இந்த வாய்ப்பு தந்ததுக்கு மிக்க நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மஞ்சா கல்பத்ருவச கிருபா சிந்துப்யவச பதிதானாம் பாவனேப்ய வைஷ்ணவி. ஹரே கிருஷ்ணா. कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यः वैष्णवेभ्यः नमो नमः. हरे कृष्णा. थैंक यू प्रभु. हरे कृष्णा. थैंक यू प्रभु. हरे कृष्णा प्रभु. नंरी प्रभु. हरे प्रभु. हरे कृष्णा. थैंक यू प्रभु.